எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். முக்கியமான விஷயங்களுடன் டெல்லி லீக்ஸ். இது வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம் சார். டெல்லி பரபரக்கிறது. பீகார் வெற்றி ஒரு பக்கம். டெல்லியில் நடந்த வெஹிக்கிள் போன் ஐஇடி அட்டாக், கார் மூலமாக நடத்தப்பட்ட அந்த சூசைட் பாம்பிங் ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கிறது. ஒரு பக்கம் பதற்றம், ஒரு பக்கம் கொண்டாட்டம் அப்படின்னு இருக்கிறது. டெல்லி தமிழகத்தை நோக்கியும் நகர்கிறது. டெல்லியிலிருந்து வரக்கூடிய காற்று என்ன சொல்கிறது? டெல்லி பீகார் காற்று தமிழகத்தை நோக்கி அடிக்க டெல்லி காற்று தான் அடிச்சு விடுத்து. ஏற்கனவே டெல்லியில காற்று தான் நாளைக்கு கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமியோட அந்த காற்று தென்றல் காற்றான மாறினாலும் மாறலாமே. ஸோ ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் நடந்த ஒரு தற்கொலை செய்து கொண்ட ஒரு இளைஞர், முஸ்லீம் இளைஞர் ஓமத் நபி என்பவர், அவரை பற்றி இன்று 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை என்ஐஏ அவர்கள் செய்தியாளர்களிடம் சொன்னது ஒரு வீடியோவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அவர் கேமராவை பார்த்துன்னு பேசாத, கீழே பார்த்துன்னு பேசியிருக்கார். தாம் பயந்தாங்கொள்ளிங்கிறத ஒத்துணுட்டு இருக்காரு. அந்த டெரரிஸ்ட் மாடியூலை பிரேக் பண்ணினாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஒரு ஆந்திர பிரதேஷ் ஆஃபீஸர் தான் அதை ரிசால்வ் பண்ணார். சுந்தீப் சக்கரவர்த்திங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். அவர் ஒரு போஸ்டர் அக்டோபர் 17ஆம் தேதி ஒரு போஸ்டர் பார்த்தாரு. ஜம்மு காஷ்மீர்ல புல்வாமால 500 போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அங்க ஜம்மு முழுக்கையும். அதுக்கு தவிர இந்த டெல்லி பிளாஸ்ட்ல நிறைய அக்காம்ப்ளிஷஸ் யார் கூட ஒத்துழைத்தாலும் அவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இதுல என்ன ஆகுது அருண், இப்போ ஒவ்வொரு சூசைட் ஆக்ட்லயும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் யாருமே பிடிக்காது இருந்தாங்க. ஒரு சூசைட் அட்டாக் ஆச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க, அதோட சரி, அவ்வளவுதான். ஆனா இங்க பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் ராஜகோபால் அருண் சொன்னா, அருண் ராஜகோபால் சொன்னா, அவன் எக்ஸ் சொன்னா, ஒய் சொன்னா, இசட் சொன்னா போயிட்டே இருக்கு, காமிச்சு குடிக்கிறாங்க. அது காங்கிரஸ் காட்டில் பண்ணாதுன்னா அது இன்க்ளூடிங் சிதம்பரம், சிவராஜ் பட்டேல், சுஷில் குமார் ஷிண்டே அந்த போதெல்லாம் காதாரின்னு விட்டாங்க. காரணம் சோனியா காந்தின்னு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுருங்க. கமிங் டு தி மெயின் பாயிண்ட், இந்த அட்டாக்கும் பொழுது ஒரு பெரிய மாபெரும் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி அன்று ராமர் கோவிலை இடித்த தினத்தன்று, அதாவது பாபரி மஸ்ஜித்தை இடித்த தினத்தன்று ராமர் கோவிலை கட்டிய 25ஆம் தேதி பிரதம மந்திரி அடுத்த வாரம் அங்க அயோத்தியால மாபெரும் கோவிலை புல் கோவிலை திறக்க இருக்காங்க. அதெல்லாம் வெற்றி கூட கொடியேற்ற. ஆமா, அது பாம்பு வெடிக்கணும்னு குறைஞ்சது 15 ஸ்டேட்ஸ்ல அட் அ டைம் பாம்பு வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. எல்லாத்த விட டெல்லி லீக்ஸ் மெயின் ஸ்டோரி என்னன்னு கேட்டேன்னா, குறைஞ்சது 12 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் இந்த ரெட் ஃபோர்ட் பாம்பு பிளாஸ்ட்ல. 12 பேர். 12 பேர்ல 12 பேரும் they belong to காஷ்மீர், புல்வாமா பக்கத்திலிருந்து. they are all trained in துருக்கி and பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நான் சொல்ல போடிய விஷயம் மிக மிக துல்லியமானது. சாணக்கியன் நேயர்களுக்கு, அருண் நேயர்களுக்கு, ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் அதிர்ச்சி தரக்கூடியது. இப்ப இந்த டெல்லியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே இந்த என்ஐஏ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களே, டாக்டர்ஸ் எல்லாம் 2019, 20, 21 பேட்ச் சேர்ந்த டாக்டர்ஸ் அப்பதான் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. அந்த அல் ஃபலாங்கிற யூனிவர்சிட்டி ஃபரிதாபாத்ல இருக்கிறதுலேருந்து பாஸ் அவுட் ஆனவங்கலாம் சில பேர் டெல்லியில இருந்தாங்க, சில பேர் பாம்பே போனாங்க, சில பேர் கோயம்புத்தூர் போயிருக்காங்க, சில பேர் பெங்களூர் போயிருக்காங்க. ஆக மொத்தம் யார் யார் இவங்க படிச்சிருந்தாங்களோ, யார் யார் இவாளுக்கு தொடர்பு இருந்ததோ, யார் யாருக்கு இவாள் வாட்ஸ்அப்ல அந்த நம்பர்ஸ் இருந்ததோ, இன்ஸ்டாகிராம்ல நம்பர்ஸ் இருந்ததோ, அதில் 12 பேர் தமிழகத்தில் இருப்பதாக என்ஐஏ சொல்லி இருக்கிறார்கள். அது பற்றியான ஒரு தெளிவு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள்ல வந்துடும். அந்த லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரையா பார்த்துன்னு வந்தாங்கன்னா தெரிஞ்சிடும்.
இந்த யாரு பாம் சூசைட் பாம் பண்ணாங்கன்னா அவர் 3 பேர் தமிழ்காரனோட பேசியிருக்காங்க. ஸ்ரீநகர் டாக்டர்ஸ் செட்டில் டவுன் இன் தமிழ்நாடு இன் வேரியஸ் பார்ட்ஸ். அது என்ன பார்ட்ஸ்னு ஒன்று என்னைய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ப்ராபப்ளி அது கோயம்புத்தூரா இருக்கலாம் அல்லது வேலூர் மாதிரியான இருக்கலாம் தான் சொல்றாங்க. தவிர தே ஆர் நாட் கன்ஃபர்மிங் இட். இதுதான் மெயின். அருண், எப்படி தமிழ்நாடு இதில் மாற்றின்றது? இதைத்தான் ஆளுநர் அவர்கள் பலதரம் இஷ்யூ வித் யூனியன் ஹோம். அதைத்தான் நிறைய கடிதம் எழுதியிருக்காரு. நம்ம என்ஐஏ உடைய பிரான்ச் தமிழ்நாட்டில் அமைக்கணும்ன்ற கோரிக்கையை வலுத்திருக்கிறது. அதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் நயினா நாகேந்திரன் போன்றவர்களும் அண்ணாமலை போன்றவர்களும் பல முயற்சி செய்திருக்கிறார்கள். இது மாதிரியான தீவிரவாதம் தமிழகத்தில் வரக்கூடாது என்பதற்காக. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எல்லாரையும் வாழை ஒட்டி நெருக்கி வச்சிருந்தாங்க. இங்கே ஓட்டு வங்கிக்காக திமுக அதை பரப்பி விடுகிறார்கள். ஆனாலும் தேர்தல் சமயத்தில் கோயம்புத்தூரிலோ இது மாதிரியான ஒரு விபத்து நடந்தால் அல்லது அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னா அது திமுகவிற்கு ஒரு பெரிய மரண அடி ஆகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தாங்கள் வேறு கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். எஸ் சார், முக்கியமான சப்ஜெக்டை பேசிட்டு நான் அப்புறமா டெல்லி பற்றின மற்ற தேசிய விஷயங்கள் பேசலான் இருக்கேன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார், கோயம்புத்தூருக்கு வருகிறார். ஒரு சில மணி நேர ஸ்டே தான். இட்ஸ் அண்ட் ஹால்ட். ஒரு விவசாய நிகழ்ச்சியில், கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதன் முடிந்து திரும்பி டெல்லி செல்கிறார். ஆந்திராவிலேருந்து வருகிறார். கோயம்புத்தூரில் ஒரு மத்தியானம் 12லேருந்து 3க்குள்ளே ஒட்டுமொத்த ஷெட்யூலும் இருக்குது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி கிளம்புகிறார். ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆனால் இதுவே ஒரு பேக்டு ஷெட்யூலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் வருகிறது. அவர் இபிஎஸ் அவர்களை சந்திப்பார் என்றும், திரு அண்ணாமலை, திருமதி வானதி சீனிவாசன் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரை சந்திப்பார் என்றும் தகவல்கள் வருகிறது. ஏதாவது முக்கிய ஆலோசனை, வேற ஏதாவது நபர்கள் சந்திப்பு அப்படின்னு ஏதாவது எதிர்பார்க்கலாமா? இருக்கலாம். இது போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குமே தவிர டிசிஷன் மேக்கிங் ஆஃப் அலையன்ஸ் எல்லாம் அமித்ஷா தான் பார்த்துக்கிறார். அதனால நரேந்திர மோடி மீது அதிகமான ஒரு அழுத்தம் இருக்காது. எனினும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டைம் கொடுத்திருப்பதாக நானும் அறிகிறேன். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை அருண். டிசம்பர் மாதத்தில் 15 தேதிக்கு மேலாக தமிழகத்தில் மதுரையில் பிரதம மந்திரி பேச இருக்கிறார். அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் ஜி.கே. வாசனும் மற்றும் நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இருப்பார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அண்ணா திமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டம் அப்பதாங்க முடிவு எடுக்குங்க. இந்த மாசம் கடைசியில் அமித்ஷா வரப்போறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அமித்ஷா இஸ் த மெயின் பர்சன் அபவுட் தமிழ்நாடு. பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய பர்மிஷன் இல்லாதையோ, அமித்ஷாவுடைய இது நம்பிக்கை இல்லையாது யாரையும் பார்க்க மாட்டார், பேச மாட்டார். அப்படி பேசினா கூட அமித்ஷாவோட பேசின்னு சொல்லிடுவார், அவ்வளவுதான். ஓகே, இதுல முக்கிய நகர்வுகள் வர இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அதே போலதான் நமக்கு இருக்க சோர்சஸ் சொல்றாங்க. அமித்ஷா அவர்கள் இம்மாத இறுதியில் வருகிறார். இப்பொழுது பிரதமர் மோடி வருகிறார். அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல திருப்பி அமித்ஷா அவர்கள் ஒரு செகண்ட் வீக் அப்பவே திருப்பி வர இருக்கிறார். அதே வாரத்தில் நீங்க சொன்னது போல திரு மோடி அவர்கள் வர இருக்கிறார். பின் மத்திய அமைச்சர்கள், பாஜகவின் வேறு மாநில முதல்வர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் படையெடுக்க உள்ளதாக இருக்குது. இதுக்கும் பார்லிமெண்ட் செஷன் இருக்கு. அதே போல அடுத்து பேச இருக்கக்கூடிய நம்ம இந்த பிஜேபியோட தேசிய தலைவர் தேர்வு இருக்குன்றதா சொல்றாங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியிலும் தமிழகத்திற்கான இந்த ஃபோக்கஸ், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன, அஸ்ஸாம் ஒரு முக்கியமான ஸ்டேட், அவன் பிஜேபி ரூலிங் ஸ்டேட். வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டேட். அந்த 2 மாநிலங்களை தாண்டி தமிழகத்திற்கான கவனம் ஏன் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. ஒய் தமிழகத்தான கவனம் முக்கியமாக திமுகவை அரசியல் இருந்து எடுக்க வேண்டும். உக்காடுக்கே பேங் துங்கான்னு சொன்னாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லிடுவானே. இதுதான் இருக்கு ஒரு மாபெரும் திருப்பம். அந்த ஒரு திமுக மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் அப்போசிஷன்ல இருக்கு. ஆனால் திமுகவினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை பற்றி அமித்ஷாவினுடைய டேபிள்ல ஃபுல் ரிப்போர்ட் இருக்கு அருண். நான் சொல்றேன், எல்லாருமே ஒரு 5 டிஜிட் இருக்கக்கூடிய சொத்து தான் வச்சிருக்காங்களே தவிர 4 டிஜிட் யாருமே கிடையாது. எல்லாம் 10,000 கோடிக்கு மேல. அந்த லிஸ்டை அவுத்து விட்டாருன்னா தெரியும் உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு பிடிக்காது. காரணம் உக்ரவாதிகளையும் தீவிரவாதிகளையும் இயக்குவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. தமிழக அரசாங்கம் எப்போ 1975 இவங்க அப்பா எல்லாருக்கும்
எமர்ஜென்சி எடுத்தவனுக்கெல்லாம் புகலிடம் கொடுத்தார். இப்போ வந்து நரேந்திர மோடி எதிர்க்கிறவர்களுக்கெல்லாம் தீவிரவாதிகளுக்கெல்லாம் இவர் புகலிடம் கொடுக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அமித்ஷா மனதில் இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். சாணக்கிய நேயர்களுக்கு அதுதான் டெல்லி லீக்ஸ். அதனால they will concentrate on தமிழ்நாடு. பீகாருக்கு அப்புறம் நான் சொல்றேன் தமிழ்நாடு கெயின்ஸ் இம்பார்ட்டன்ஸ். பீகாருக்கு அப்புறம் நான் சொல்றேன் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். திமுகவிற்கு மிக மிக எதிரி பாஜக என்பதுதான். இத்தனை நாள் விளையாடினாங்க. ஆனானப்பட்ட காங்கிரஸையும், ஆனானப்பட்ட சரத்பவாரையும், ஆனானப்பட்ட லாலு பிரசாத் யாதவையும், அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஊதி விட்ட பாஜகவிற்கு திமுக வந்து ஒரு கடுக மாத்திரம் அவ்வளவு. சோ பீகார் ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் பிளான் பண்றாங்களோ? உங்களுக்கு ரெயின்போ கோலிஷன், ஒரு ரெயின்போ கோலிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் உள்ள கொண்டு வந்து நமக்கு இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு என்டிஏ பிளஸ்ன்னு உருவாக்கி சப்கோட்டால அதிமுக கூட சில கட்சிகள், பாஜக கூட சில கட்சிகள்னு, அதாவது அதிமுக வர தவிர்க்கக்கூடிய கட்சிகள், பாஜகவுக்கு வரக்கூட தவிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு கொடையின் கீழ் கொண்டக்கூடிய ஒரு பெரிய பிளான் ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏன்னா இது ரொம்ப நாளா பேசப்பட்டு வருது. பட் ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இருக்கான்னு தெரியலையே. இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை இருக்கு. ஆனா ஒண்ணு ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. சிம்பிள் அருண், தாங்க கேள்வி கேட்டீர்கள் மேற்கு வங்காளம் அசாம் இருக்கு, அதை விட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் ஒரே ஒரு நம்பிக்கையானவர் தமிழகத்தை பொறுத்த மட்டில் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரிடம் முழு பொறுப்பையும் கொடுத்து விட்டார்கள். தாங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்வது செய்வது பாஜகவிற்கு ஒப்புதல் உண்டு. யூ ஆர் த சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட், வி அவுட்சோர்ஸ்ட் எவ்ரிதிங் டு யூ. நீ என்ன பண்ணிக்கோ. அதுலயே அவங்களுக்கு வந்து 50% லாபம் வந்துடும். ஒரு ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்க அவருக்கு, என்ன பண்ணிக்கோன்னு. அதுலதான் உங்களுக்கு வந்து திருப்பு முனை இருக்கும் நினைக்கிறேங்க. ஒரு சேஞ்ச் இருக்கும் நிச்சயம். நீங்க திருப்பி இந்த பிஜேபி ஏடிஎம்கே பத்தி பேசுறீங்களே, அங்க நாடுறது அந்த காங்கிரஸ் பக்கம் ஏங்க போக மாட்டேங்கிறீங்க? துர்நாற்றம் அடிக்கிறதே. அவங்க என்ன விஜயோட இருக்காங்களா இல்லையா தெரியலையே, இதுல போறாங்களா? அந்த செல்வ பெருந்தொகையை வந்து என்ன சொல்றாரு இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல்ல பாத்தீங்கன்னா, அது மூலமாக திமுகவிற்கு கூட மனமாற்றம் இருப்பதாக நான் கருதுகிறேன். நீ மு.க. ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று முன்தினம் வந்தது கூட நான் மனமாற்றத்தை பார்க்கிறேன். காங்கிரசுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். திமுக ஸ்டேட்மெண்ட் யாருமே ரீட் பண்ணல ப்ராப்பரா. இன்னைக்கு ஹிந்துல லாஸ்ட் லைன் ஆஃப் இது வந்து எஸ்ஐஆரை வச்சுட்டோ இல்லை ஓட்டுச்சோரியை வச்சுட்டோ நீ தோத்து மறைக்காதுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு என் ராம் அவர்கள். அவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காரு. அது பிரகாஷ் கரா சொல்லி எழுதினாரா, எம்ஏ பேபி சொன்ன எழுதினாரா, அச்சுத் மேனன் பின்னாரி விஜய் சொல்லி எழுதினாலும் தெரியாது. அது திமுகவிற்கும் ஒரு எடுபாடு. அது விஜய்க்கும் பொருந்தும். விஜய்க்கும் தெரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் பாஜகவுடைய கொள்கை எதிரியா இருக்கலாம் யாருன்னா, நீங்க நிஜமாவே இருக்க வேண்டியதா யாரும் இல்லை. அந்த கொள்கை எதிரியை வைத்துக் கொண்டு தான் மு கருணாநிதி அவர்கள் 1998 பிஜேபியோட சேர்ந்து என்ன சொன்னது, இந்த பண்டாரங்கள்லாம் இதே சொன்னார், ஒரு பழமொழி ஒண்ணு. அந்த மாதிரி என்ன கூட்டணிக்கு முன்னாடி சொன்னாரு, பண்டாரம் பிரதேசி அவர்கள் நடத்தக்கூடிய கட்சி அப்படின்னு சாமியார்கள் கட்சின்னு கோட் பண்ணார். இப்ப அவனோட சேர்ந்து அந்த மாதிரி விஜய் புரிஞ்சுக்கணும். இப்போ விஜய்க்கு ஒரு ரியாலிட்டி என்னன்னு கேட்டேன்னா, கிரவுண்ட் லெவல்ல திமுகவிற்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய வேவ் இருக்கு பாருங்க, 100ல 99% இருக்குங்க. கிரவுண்ட் லெவல்ல பொதுமக்கள் அவ்வளவு விரோதமா இருக்காங்க. இந்த எஸ்ஏஆர்ல திமுக வேட்பாளர் திமுக காரங்கள்லாம் எல்லா ஓட்டையும் டெலிட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஏடிஎம்கே ஓட்டு, பிஜேபி ஓட்டெல்லாம், என்னுடைய பழைய நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஓட்டெல்லாம் இல்லாத போகுதுங்க. ஐ ஹியர் ஃப்ரம் 10 to 15%. அது திமுக செய்யக்கூடிய தேச துரோகம். அது ஓட்டுச்சோரி என்பது அதுதான். இதுலயே திண்டுக்கல் சீனிவாசன் நன்னா சொன்னாரு, ஆர்பி ராதா உதயகுமார் நன்னா சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி நன்னா சொன்னாரு. திமுக காரங்க உள்ள போகுதுன்னு எஸ்ஏஆர்ல போது கொளறாங்க. அது அவங்களுக்கே பூமராங் ஆகும் பாருங்க, எதிர்வினையாக்கும். ஆக மொத்தம் இதையெல்லாம் விஜய் புரிஞ்சு கொண்டாருன்னா நன்னா இருக்கும். அதையும் நாம் முன்னாடி சென்ற விவாதத்தை ஒற்றித்து பார்த்தால் அருண், தமிழகத்துக்கு நல்ல காலம் கிடைக்கும்.
தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒதுங்க வேண்டும் என்றால், எதிர்த்து தூக்கி அடிக்கப்பட வேண்டும் என்றால் விஜய் பரிசீலனை செய்ய வேண்டும். ஓகே, பீகார் ஃபார்மேஷன் அதை பற்றி கேட்க வேண்டியதாக இருக்குது. பட் நேஷனல் டாப்பிக்கில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது பீகாரில் என்ன நடக்க இருக்கிறது அப்படின்றது தான். நிதிஷ்குமார் முதல்வர்ன்றது ஏறத்தாழ் உறுதி, பிஜேபி சேர்ந்தவர்கள் துணை முதல்வர்கள் அப்படின்றது உறுதி. பட் ஆனால் சிராக் பாஸ்வானுடைய கட்சியும் துணை முதல்வர்கள் கேட்டதாகவும், இவங்க நம்ம ஹெச்ஏஎம் கட்சியும் ஆர்எல்எம் கட்சியும் தங்களுக்கு குறைவான மந்திரி பதவிகள் கொடுக்குது அப்படின்னு வருத்தத்தில் இருப்பதாகவும் நிறைய வருது. ஸோ ஃபிரிக்ஷன் இருக்கோ? கிடையவே கிடையாது. வருத்தமே ஒண்ணும் கிடையாது. வருத்தமே கிடையாது. எல்லா வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல ஒரு நல்ல எதிர்கட்சியா இருந்த லாலு பிரசாத் யாதவுடைய குடும்பம் சின்ன பின்னமாயிடுச்சு. நாடுறது கடந்தது. லாலு பிரசாத் யாதவுடைய குடும்பத்தை பற்றி ஹிந்துஸ்தான் டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தைனிக் பாஸ்கர், தைனிக் ஜாகரன், பிரபாத் கவர், அமர் உஜாலா போன்ற பத்திரிகைகள் வருவதை பார்த்தால் தங்களுக்கு ஒரு ரத்தம் கொதிக்கும். பீகாரை விற்று விட்டார்கள். அது மாதிரியான நிலைமை ஏப்ரல் மே 2026 திமுக குடும்பத்தை பற்றி பிரசுரமானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவ்வளவு தேச துரோகம் செய்தது இந்த குடும்பங்கள். அதில் திமுக விலக்கல்ல. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்க வருண், தேசத்தில் இருக்கக்கூடிய மெயின் எதிரி இந்த லாலு பிரசாத் யாதவ் குடும்பத்தில் பண்ணக்கூடிய அட்டகாசம் பாருங்க. more than 2 lakh crores அடிச்சிருக்காங்க இந்த 10 வருஷத்துல. அதனால தான் ஜங்கல் ராஜ் சொல்லிட்டு தூக்கி விட்டாரு. இதே அப்ரோச்சை வந்து அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் கையாளுவார்களே. ஆனால் திமுக வந்து ஆடிக்காத்துல பஞ்சு பறந்த மாதிரி பறந்து போடுங்க. நான் சொல்றேன் கேட்டுங்க. they are very angry on DMK. அதை தவிர டெல்லி லீக்ஸ், தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் நிறைய வச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, எங்கிட்ட ஒரு 5-6 முக்கியமான விஷயம் இருக்கு, நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேள்வி கேளுங்கள். வரும் ஓவர் டு யூ சார். நீங்க முக்கியமான விஷயங்கள் டெல்லி இதுல லீக்ஸ் நீங்களே சொல்லலாம். டெல்லி லீக்ஸ் 5. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2013 2025 மே 14 வரை குறைந்தபட்சம் 425 பேச்சுகள் செய்திருக்கிறார்கள். மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ். அதுல அருண், சாணக்கிய நேயர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பல பாலிசி மேட்டர்ஸ் இருக்குது, நேஷனல், இன்டர்நேஷனல், ரீஜனல் எல்லாமே. ஆனால் 2025 நவம்பர் 14 அன்று நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் பிஜேபி ஆபீஸில் இருந்து பேசினாரே பீகார் வெற்றிக்கு பிறகு, அதுதான் முத்தாய்ப்பு பேச்சு. அதில் நரேந்திர மோடி கூறியிருப்பது, ஐஎன்சி என்பது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அல்ல, இது வந்து எம்எம்சி ஆகிவிட்டது என்று சொன்னார். மாவோயிஸ்ட் முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிவிட்டது என்று. அது எந்த தமிழ் பத்திரிகைகளும் வரவில்லை. அது துர்பாகியமான செயல். அதை தவிர காங்கிரஸ் பிளந்த போக இருக்கிறதுன்னு சொன்னார். நேத்தி பாருங்க, சித்தராமையா 3 தடவை பார்த்துட்டு வந்துட்டார் நரேந்திர மோடியை. சித்தராமையா தான் ராகுல் காந்திக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறாரா, யார் தலைமையில் அந்த பிளவு வர இருக்கிறது என்பதையெல்லாம் பல்லவி கோஷ், பாயல் மேத்தா, அமன் சர்மா போன்ற சீனியர் அனலிஸ்ட், அந்தந்த தொலைக்காட்சியில் வேலை செய்பவர்கள் விளக்கமாக விலாவாரியாக படித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், டெலிவிஷன் போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க, ரீல்ஸ் அதை பண்ணியிருக்காங்க, ஷார்ட்ல போட்டிருக்காங்க, யூடியூப்ல. அதையெல்லாம் தமிழ்காரர்கள் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை, காங்கிரஸ் வட இந்தியாவில் சுருங்கி வருகிறது. அதை நம்பி மாநில கட்சிகள் ஒதுங்க ஆரம்பித்து விட்டது. ஹேமந்த் சோரேனுடைய நண்பர் என்னிடம் சொன்னார், ஒரு தமிழ்காரர், அவரை வச்சு ரூமர் போதே, அவரே வந்து இண்டி கூட்டிலிருந்து வெளியே வர போறாரு அப்படின்னு டிஎம்சின்னு வச்சிருக்காரு. அவர் இண்டி கூட்டணில இருந்து வந்துட்டு டிஎன்டிஏல இருந்து சேர போறார் ஹேமந்த் சோரேன். டிஎம்சி என்றால் திரிணாமுல் காங்கிரஸ் அல்ல, தலித், அதாவது டிஎம்சி என்றால் ட்ரைபல் முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ். இதை வைத்துக்கொண்டு நான் அரசியல் செய்ய போகிறேன். இந்த டிஎம்சி வந்து காங்கிரஸ் ஒதுக்கியது, பாஜக என்னை ஆதரித்தது என்று சொல்லுகிறார். அதை பார்த்து என்ன ஆக போகுது? அப்போ
என்ன மாதிரி நிலைமை இருக்கும்? மகா மகா விகாஸ் அகாடி என்று மகாராஷ்டிரால இருக்கு, அதுல காங்கிரஸ் வெளில போகுதுங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் ஓட்டுச்சோரி என்று ராகுல் காந்தி மீண்டும் சொல்லுவாரே ஆனால் சரத்பவார் கட்சி, மம்தா பானர்ஜி கட்சி, ஹேமந்த் சோரன் கட்சி அவரோடு செல்லாது, அகிலேஷ் யாதவ் அவரோடு செல்ல மாட்டார்கள், காங்கிரஸ் தனித்து விடப்படும். அந்த நிலைமையில் என்னுடைய தம்பி என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அழைக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்? அப்போ பெரிய அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யும்? திமுக அந்த ஓட்டுச்சோரியில் கலந்து கொண்டால் தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம், தமிழகத்தில் மேகதாது போன்ற, முல்லை பெரியார் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் எடுக்காமல் சொல்லாமல், நாடாளுமன்றத்தில் தொகுதியை பற்றி மேம்பாட்டுக்கு சொல்லாமல் வேண்டுமென்றே ஓட்டுச்சோரி என்று நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்களே, அதில் திமுக இந்த வாட்டி ஒரு புது ஸ்டாண்ட் எடுக்க போகுதுங்க, பார்த்துட்டே இருங்க. they won't support ராகுல் காந்தி. அப்படி பண்ணுவார்களே ஆனால் திமுக எம்பிக்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு செய்த துரோகம் என்று தான் செய்ய முடியும். அதுதான் நடக்கும். அதைத்தான் நரேந்திர மோடி தன்னுடைய பேச்சில் சுட்டி காட்டினார். ஒன்று. இரண்டாவது, நம்ம என்ன ஒண்ணு ரொம்ப வேகமா பேசுறதுனால இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மறந்து போறோம். we forget certain things. இன்டர்நேஷனல் லெவலாக இருக்கட்டும், நேஷனல் லெவலாக இருக்கட்டும்ங்க, நரேந்திர மோடிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்கிறதே, அதை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, வைகோ போன்றவர்களாம் முதித்த தளர்ந்த அரசியல்வாதிகள். 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் பொதுமக்களோட ரகடு இருக்காங்க. அதாவது இணைந்து போய் கஷ்டப்பட்டு இருக்காங்க, மேல வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களால தயாரிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் 2026 பொது தேர்தல் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. தமிழகத்தில் திராவிடம் வர்சஸ் இந்துத்வா, திராவிடம் வர்சஸ் நான் திராவிடம் என்ற ரீதியில் போச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு 2026 அது என்னதான் வெற்றி கொடுத்தாலும் தோல்வி கொடுத்தாலும் 2031 கண்டிப்பாக திமுக என்பது அந்த அரசாங்கத்திலேயோ கட்சியிலேயோ நாடாளுமன்றத்திலோ இருக்க முடியாத அளவிற்கு நரேந்திர மோடி செய்து விடுவார் என்பதுதான் என்னுடைய அச்சாரம், என்னுடைய ஒரு அச்சம். நீங்க கேள்விகள், நான் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இருந்திருக்கிறது. தமிழகத்தில் பிரதமர் மோடி அவருடைய வருகை தொடங்கி உங்களுக்கு அங்கே பீகாரில் என்ன நடக்கிறது தொடங்கி இந்தி கூட்டணியில் அடுத்து நடக்க இருப்பது வரை ஏகப்பட்ட விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம இருந்து பேசியிருக்கேன். மிக்க நன்றி. நன்றி.